பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. இதில் தியேட்டருக்காரங்களும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க, கம்பெனிக்காரங்களும் கொள்ளையடிக்கிறாங்க, டிவிக்காரங்களும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களும் 1000 2000 வச்சு மேலே வச்சு அப்படி கொள்ளையடிக்கிறாங்க. சரி, அவ்வளோ கொள்ளையடிக்கிற அளவுக்கு அதில் ஏதாவது இருக்குதாப்பா அப்படின்னா ஒன்றும் இல்லை. படத்தில் அந்த பெண் குழந்தைக்கு நிழல்கள் ரவி சொல்கிறார், எனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் நான் ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நான் நினச்சி பார்ப்பேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். பாப்பா பெட்டி கீரிப்பட்டியில் சாதிய மோதல் இருக்குது, இதுக்கு தீர்வு என்னன்னா ஜனநாயகம் படம் பார்க்கணும். எவ்வளோ சிம்பிளான ஒரு தீர்வு இது. கலைஞருக்கு அது தெரியாம அவர் உதயச்சந்திரன் அனுப்பிவிட்டு அவங்க அங்கெல்லாம் வேலை செஞ்சு சாதிய அமைப்புகளோடலாம் பேச்சுவார்த்தை நடத்தி பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில் எலெக்ஷன் நடத்தினாங்க. இதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. ஆனா ஒரு படத்தை பார்த்துட்டா சாதிய மோதல்கள் எல்லாம் முடிஞ்சு ஜனநாயகம் எடுக்கல, அப்படியே எடுத்துட்டு தான் அறுத்து தள்ளிடுவாங்க. அது மாதிரி ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு. அதுக்கு இடையூறாக படம் வந்துட்டு போல நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க அப்படி நினைக்கல. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு இடையூறாக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு 2 நாளாக காலேஜுக்குள்ளே பூந்து கிளாஸ் ரூமுக்குள்ளே பூந்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காலையில் பீச்சை லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எது அங்கே போய் போராட்டம் பண்ணிடுவாங்க, ஜல்லிக்கட்டு மாதிரி அங்கே போராட்டத்துக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது, மோடிஜி கூப்பிட்டு ஃபோன் பண்ணி திட்டினாருன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு ஜல்லிக்கட்டு அந்த மனசில் வச்சுக்கிட்டு ஒரு பீச்சையே லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு படம் பிரச்சனை இல்லாமல் போகணும், மக்கள் அதை பார்த்து ஏமாறணும். ராஜ்மோகன் சொன்னார், அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், பெரிய படிப்பாளி இல்லையா, பயங்கர பேச்சாளர், ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றாரு. அவங்க ரோட்ல போராடினால அரெஸ்ட் பண்ணிட்டோம், இல்லைன்னா இப்போ மொத்தம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்களா? ரோட்டுக்கே வரலையே, காலேஜுக்குள்ள இருந்தாங்க. அப்போ அவங்கள விட்டுருக்கணும்ல. நீங்க பொதுமக்களுக்கு டிஸ்டர்பா, நீ ஜனநாயகம் படமே பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் தான். எனக்கு ஆச்சரியமா இருக்குது, அங்க போராட்டம் நடக்குது, தடியடி நடந்துகிட்டு இருக்குது அந்த வீடியோ. இன்னொரு பக்கம் இங்க ராவண மோண்டா மத்தையில் நிற்கிற ஏமண்டா எதுக்கு எதிராக நிற்கிறீங்க? நீட்டுக்கு எதிராக யாரையும் போடாமல் நிற்கிறீங்க, குறுக்கால் நிற்கிறீங்க. நீட்டுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. இதுக்கு பிறகு இப்போ இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது. தமிழ்நாடு ஜனநாயகம் படம் பார்த்துட்டு வைப் பண்ணிட்டு இருக்கு, ராவண மோண்டா அப்படின்னு. இது சீரழிவு இல்லையா? இது தப்பான வழியில போயிடக்கூடாது, யாரோட தூண்டுதல் இது நடக்குது. தூண்டுதல் இல்லாம எப்படி நடக்கும்னு கேட்குறேன். இப்போ டிவிகேக்கு யார் ஓட்டு போட்டது? அதை தூண்டி விட்டது யாரு? டிவிகே தானே. தூண்டுதலோட தான் எல்லாமே நடக்கும். தூண்டுதல் சரியா தப்பா? மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னும் போது அதுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு யாரோ ஒரு அமைப்போ ஒரு கட்சி அறிவுஜீவிகள் தூண்டதான் செய்வாங்க. சரி, தூண்டி விட்டா என்னன்னு கேட்குறேன். காந்தி விடுதலை வேணும்னு தூண்டி தானே விட்டாரு. பாசிச கட்சிக்கு எதிராக கூட போராடுவதற்கான ஜனநாயகம் இருக்குது. இங்க ஜனநாயகத்தை நிலைநாட்டுறேன்னு ஒருத்தர் படம் எடுத்து வச்சிருக்கிறாரு, ஜனநாயகம் இல்லையே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் ராகேஷ். இன்றைக்கு நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் உதவியாளர் மதன் அறிவழகன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆயிருக்கு. நமது முதலமைச்சர் நடித்த கடைசி திரைப்படம். இதுக்கப்புறம் படம் வராது, நான் இனிமேல் சினிமாவில் நடிக்க மாட்டேன், முழு நேரம் அரசியலில் இருக்க போறேன்னு சொல்லிட்டு நடிச்ச படம். சினிமாவில் நடிக்க மாட்டாரு, ஆனால் நடிச்சுட்டு தான் இருக்காரு. நேரத்தில் நடிக்கிறது வேற சொல்லி நடிச்ச ஒரு படம். தியேட்டருக்கு வரதுக்கு முன்னாடியே நெட்ல வந்துருச்சு. லாஸ்ட் ஒன் டான்ஸ் எல்லாம் முடிச்சு, ஆமா, எல்லாம் பண்ணி வந்துச்சு. இப்போ படம் ரிலீஸ் இன்னைக்கு. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம். இது ரெண்டையும் எப்படி பாக்குறீங்க? இந்த நாளை எப்படி பாக்குறீங்க? இந்த நாள் அப்படின்றது வரலாற்றில் மிக முக்கியமான நாளாக டிவிகே காரங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுடைய அமைச்சர்கள்லாம் லீவு போட்டுட்டு அவங்க படம் பார்க்க போக, முதலமைச்சர் அவர் லீவு போட்டு அவரும் படம் பார்க்க போக, தலைமைச் செயலாளரையும் கூட்டிட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன தண்டனைன்னு தெரியல, ஏதோ ஒரு பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி. செயலாளருக்கு பனிஷ்மெண்ட், படம் போய் பார்த்தே ஆகணும். ஆமா, தலைமைச் செயலாளர் இங்க காலியாக கிடக்கு, காத்து வாங்கிட்டு இருக்குன்றாங்க. எல்லாரும் தியேட்டர் வாசல்ல நிக்கிறாங்க, படம் பார்க்க போயிருக்கிறாங்க. அது ரீல்ஸ் எடுத்தும் போடுறாங்க. அதுக்கும் ஒரு ஆளை கூட்டு போயிருக்கிறாங்க, வீடியோ எடுத்து அவருக்கு கண்ணீர் ஓடுறது மாதிரியா லைட் போட்டு. எனக்கு என்னன்னா படத்துல அழுற மாதிரி சீன் இருக்கு. இல்ல, எதுக்கு அழுதான்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு மொக்க படத்தை போய் எதிர்பார்த்து பார்த்துட்டோம் மேட அப்படி நினைச்சு அழுறாரா, அல்லது இத்தோட இந்த சாபம் முடிஞ்சு போச்சு, நீ நடிக்க மாட்டாருடா நிம்மதிடா அப்படின்னு நினைச்சு அழுதாங்களா, இல்ல இனிமே பிளாக்ல டிக்கெட் வைக்க முடியாதுன்னு நினைச்சு அழுதாங்களா? இருக்கலாம். இதுல பெரிய கூத்து என்னன்னா, இந்த முறை டிக்கெட் வாங்குறதுக்கு போறாங்க பசங்க, பாலிமர்ல அதை போட்டுக்கிறாங்க. பசங்க போறாங்க, முந்தின நாள் நைட்டு போய் கேட்கறாங்க, தம்பி காலையில வாங்க, நான் 300 ரூபா டிக்கெட் எடுத்துக்கிறாங்க. காலையிலே போய் நிற்கிறாங்க. அவன் பையன் சொல்றான், நான் 6 மணில இருந்து காத்திருக்கிறேன் அப்படின்றான்.
சரிப்பா காத்திருந்து டிக்கெட் எவ்வளோ 500 இருக்கிறாங்க. 500 இது அநியாயம் அக்கிரமா அப்படின்றான். தம்பி 300 அநியாயம் அக்கிரமம் தான். டிக்கெட் ஓனர் தியேட்டர் ஓனர் மேனேஜர்லாம் சொல்றாங்க டிக்கெட் ரேட் 190 தான் தம்பி, ஆனா கம்பெனி வந்து 300 விற்க சொல்றாங்க, அதுவே அநியாயம் தான், நாங்க 500 விற்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இதை கேட்கணும்னா நீங்க முதலமைச்சர்கிட்ட போய் சொல்லு. அவன் ஃபோன் அடிக்கிற அப்படி ஒண்ணு, நீங்க முதலமைச்சர் கூட போன் அடி டிக்கெட் தான் அப்படின்னு. ஏன் 500 விற்கிறீங்க அப்படின்றதுக்கு ஒரு மேனேஜரோ ஓனரோ ஒரு வந்து அவரும் டிவி முன்னாடி வந்து விளக்கம் கொடுக்குறாரு. எதுக்காக அப்படின்னா இதை வாங்கிட்டு போய் 1000 2000 இவரு விற்பானுங்க. ஆமா அது அவர் சொல்லியிருந்தாரு, இதுக்கு முன்னாடி படம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொன்னா போய் இது மாதிரிதான் வித்தாங்க இவங்க. போன முறையும் வித்திருக்கிறாங்க, ஆனா அது வந்து அதோட முடிஞ்சது. எல்லாரும் மறந்துட்டாங்க. எலெக்ஷன்ல விஜய் என்ன ஜெயிச்சிட்டாங்க, தளபதி ஜெயிச்சிட்டாருங்கிறதுனால அதை 2000 3000 கொடுத்து வாங்கினதெல்லாம் மறந்துட்டாங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி 1500 2000 இதுல தியேட்டருக்காரங்களும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க, கம்பெனிக்காரங்களும் கொள்ளையடிக்கிறாங்க, டிவிக்காரங்களும் சேர்ந்து கொள்ளையடிக்கிறாங்க. அவங்களும் 1000 2000 வச்சு மேல வச்சு அப்படி கொள்ளையடிக்கிறாங்க. சரி, அவ்வளவு கொள்ளையடிக்கிற அளவுக்கு அதுல ஏதாவது இருக்குதாப்பா அப்படின்னா ஒண்ணும் இல்ல. படத்துல ஏதாவது இருக்கணும்ல. ராவண மோண்டாங்கிற பாட்டை பார்த்து ஏமாந்து போனீங்கன்னா தயவு செய்து மன்னிச்சிருக்க, அது மட்டும் தான் இருக்குது அதுல. வேற படம் ஃபுல்லாவே அதான் இருக்குது. அவ்வளவுதான். அப்போ அனிருத் வந்து அதை போட்டு விட்டுறாரு பாட்டை. என்ன ரொம்ப முக்கிய போயிட்டு இருக்கு, சரி பாட்டை போட்டு விடு என்ன ராவண மோண்டா அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னன்னா அந்த பாட்டுக்கு ஒரு வீரியம் இருக்குது, ஒத்துக்கிறோம். ஆனா அதுக்கு பொருத்தமா விஜயே இல்லை. விஜய் வந்து இப்போ கமல்ஹாசன் ஒரு 73 74 வயசுல எப்படி இருக்கிறாரோ, ரஜினி 75 வயசுல எப்படி இருக்கிறாரோ, அந்த மாதிரி இருக்கிறார் 52 வயசுல. ரொம்ப அந்த குரல் வேற ரொம்ப டல்லா இருக்குது. ரொம்ப வயசானவங்க மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு ரொம்ப சிரமப்படுறா. அப்படி அவர் அந்த இதெல்லாம் இல்லை, என்னன்னு தெரியல. இது ஏதோ விஜய்க்கே என்ன ஆச்சுன்னு தெரியல. போன படத்துக்கு இந்த படத்துக்குமே இவ்வளவு வயசாயிருச்சா அப்படிங்கிற மாதிரி, அவ்வளவு ஒன்றும் தெரியலையே அப்படின்ற மாதிரி. குரல் டான்ஸ் பாத்தீங்கன்னா தத்தகன்னு ஆடிட்டாங்க. அப்படி அவர் எவ்வளவு ஒரு டான்ஸ் மாஸ்டர் மாதிரி ஆடுவாங்க. மாஸ்டர் மாதிரி தான் ஆடுற அப்படி, ஆனா அப்படி இல்லை. பாக்குறேன் ஸ்டெப் எல்லாம் போடுற, அப்படி ஸ்டெப் எல்லாம் வருது, இப்படிங்கிறாரு அதெல்லாம் இருக்குது. ஆனா என்னன்னா அவ்வளவு பெர்ஃபெக்டா இல்ல. அவர் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, சிங்கிள் டேக்ல வந்து டான்ஸ் ஆடிடுவாரு, சிங்கிள் டேக்ல வந்து வசனம் பேசிடுவாரு அப்படின்னு அப்படியே அதை ஏமாத்திருக்கிறாங்க போல இருக்குது. நல்லா வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவரு சிங்கிள் டேக்ல விஜய் ஏமாத்திட்டாரா, எச்வினத்தை விஜய் ஏமாத்தினாரா அல்லது விஜய் எச்வினத்தை ஏமாத்தினாங்களா அல்லது 2 பேரும் சேர்ந்து நம்மளை ஏமாத்திட்டாங்களா அப்படின்னு தெரியல. எப்படியோ டிவிக்காரங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்திட்டாங்க. அதுவே ஒரு ஸ்கேம் தான். அது இந்த படம் ஒரு ஸ்கேம் அப்படின்னா இவங்க ஜெயிச்சது ஒரு ஸ்கேம் அப்படி இருக்குது. படத்துல வந்து சொல்லிக்கிற மாதிரி என்ன அப்படின்னா, படம் ஆரம்பிக்கும் போது பாப்பாப்பட்டியில வந்து எலெக்ஷன் நடக்கல, அங்க வந்து மக்கள் எல்லாம் அச்சுறுத்தி ஓட்டு போட விடாம பண்றாங்க. ஓட்டு போட்டா என்ன நடக்கும், கையை வெட்டிடுவாங்க அப்படின்னு ஊனமான கை இல்லாத சிலர்லாம் காட்டுறாங்க. அப்போ ஒரு பாப்பா எனக்கு ரொம்ப பயமா இருக்குது அப்படின்றா. எனக்கு சரிடு பெண் குழந்தை அப்படின்றத அவர் வந்து காயின் பண்ணி ஒரு இறக்கத்தை வர வைக்கிறதுக்காக செய்யறாங்க போல இருக்குது. எல்லாத்துலயும் பெண்களா பாதிக்கப்படுறாங்க. அண்ணன் வந்து காப்பாத்துறாரு, சித்தப்பா காப்பாத்துறாரு. அப்படிதான் சொல்லிதானே ஆட்சிக்கு வந்து பாதுகாப்பு சொல்லிதானே ஆட்சிக்கு வந்து. ஆமா, அதான் காயின் பண்ணிருக்கிறாங்கன்னு தெரியுது. அந்த பெண் குழந்தைக்கு வந்து நிழல்கள் ரவி வந்து சொல்றாரு, எனக்கு எப்பெல்லாம் பயம் வருதோ அப்பெல்லாம் வந்து நான் வந்து ஒருத்தருடைய வாழ்க்கை வரலாறு நான் நினைச்சு பார்ப்பேன் அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. ஆக்சுவலா படத்துல அந்த வாழ்க்கை வரலாறுல அவர் வர்றதே கிடையாது. நிழல்கள் என்னவோ அதை கொஞ்சம் அப்படி சேர்த்து விடலாங்கிற மாதிரி அதை படம் எடுத்து முடிச்ச மாதிரி சொல்லியிருக்கும் போல இருக்கு. அவர் பல படத்துல வந்து பிளாஷ்பேக் சொல்றவரா தான் இருக்கிறாரு. ஆமா, அல்லது பிளாஷ்பேக் சொல்றவருக்கு பின்னணி குரல் கொடுக்குறவரா இருக்கிறாரு. ஆக்சுவலா பாப்பாப்பட்டி கீரிப்பட்டியில சாதிய மோதல் இருக்குது. இதுக்கு தீர்வு என்னன்னா ஜனநாயகன் படம் பார்க்கணும். எவ்வளவு சிம்பிளான ஒரு தீர்வு. இது தெரியாம கலைஞருக்கு அது தெரியாம அவர் உதயச்சந்திரன் அனுப்பி விட்டு அவங்க அங்கெல்லாம் வேலை செஞ்சு சாதிய அமைப்புகளோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தி பாப்பாப்பட்டி கீரிப்பட்டில எலெக்ஷன் நடத்தினாங்க. இதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடந்தது 89ல இருந்து 96 வரைக்கும். ஆனா ஒரு படத்தை பார்த்துட்டா சாதிய மோதல் எல்லாம் முடிஞ்சு ஜனநாயகம் எடுக்கல, அப்படியே எடுத்துட்டு தான் அறுத்து தள்ளிடுவாங்க. இப்போ இந்த படம் வந்து நீங்க விட்டா மொத்த கதையும் சொல்லி முடிச்சிருங்க, அதுக்கப்புறம் அது வேற கதறுவாங்க. சரி, நான் கதையை சொல்ல போறது இல்லை, ஆனா இன்ட்ரோவே இப்படிதான் இருக்குது. ஓகே, ஜனநாயகன் படம் பார்த்துட்டா அப்படின்னு. எனக்கு உண்மையில ஜனநாயகன் படம் பாக்குறதுக்கே பயம். படம் பார்த்தது பிறகு இன்னும் பயம். ஏன்னா இப்படி ஒரு படத்தை போயா நீங்க உள்ள ராவண மவுண்டான டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறீங்க தியேட்டர் முன்னாடின்னு கண் கலங்குறாங்க, ஃபீல் பண்றாங்க. அது இப்படி ஒரு படத்தை பார்த்துட்டோமே அப்படின்னு. அப்ப அமைச்சர் பர்வேஸ் வந்து அதுக்காக தான் எழுதிருக்கு. அவர் எல்லாம் டிராமா தான். அவர் எல்லாமே இப்ப பார்த்தோன்னா இந்த சினிமா அந்த பின்னணியில இருந்து வந்ததுனாலே என்னவோ தெரியல, எல்லாருமே பெர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. படம் நல்லா இருக்கிற மாதிரி அவர் நடிக்கிறாரு, அழுகிற மாதிரி ஒருத்தர் நடிக்கிறாரு, விஜய் நடிக்கிற மாதிரி நடிக்கிற. அப்படி ஆக்சுவலா படத்துல செம ஏமாத்து
விஜய் தான் எல்லாத்துலயும் ஒப்பேத்தி வச்சிருக்கிறார். அப்படி என்னவோ தெரியல, அதுல விஜய் வசனம் எழுதியிருக்கிறாருலாம் சொல்றாங்க. அப்படி ஒன்றும் சுருத்து இருக்கிற மாதிரிலாம் இல்லை. கதைக்குள்ள ஒரு பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக்கு, அப்புறம் ஒருத்தர் வந்து வராரு, அவருக்குள்ள ஒரு பிளாஷ்பேக்கு. என்னடா கதை, என்னடா சொல்ல வரீங்க? அவரு எச்சுவனாவது சொல்றாரு, பகவான் கேசரி தான் அந்த படத்தை வந்து நான் விஜய் சார் வந்து சொல்லிட்டாரு, இந்த மாதிரி வேணும், இப்படி வேணும் அப்படின்னு சொல்லி. ஓகே சார், ஏன் விருப்பத்துக்கு நான் ஒன்று பண்றேன், அந்த வில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப சின்னதா இருக்குது, நான் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன் அப்படின்னு எக்ஸ்டெண்ட் பண்ணி என்ன பண்றாரு, ஆப்பிரிக்காவை வில்லன் ஆயிட்டாங்க. இல்ல பக்கத்து ஸ்டேட்டே அந்த மாதிரி வச்சா கஷ்டமா இருக்கும், வெளியில போயிடுவோம். பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை பாகிஸ்தான் பண்ணா இஸ்லாமியர்கள் வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சிட்டாரோன்னு தெரியல. சீனான்னு சொல்லிட்டா மோடிஜி வருத்தப்படுவாருன்னு நினைச்சிட்டாரோன்னு தெரியல. அமெரிக்கான்னு சொல்றதுக்கு அவருக்கே ஒரு பயம் இருந்திருக்கும். சரி, இழிச்சவன் ஆப்பிரிக்கா தான் அப்படின்னு ஆப்பிரிக்காவில் இருந்து ஆயுதம் கடத்துறாங்கன்னு ஒரு புருடா ஒட்டிக்கு பாருங்க. புருடா இதுதான் இருக்கிறதுலே பயங்கரமான புருடா. ஆக்சுவலா உலகத்துக்கே ஆயுதம் சப்ளை பண்ற நாடுகள் இது. திருட்டுத்தனமாவோ அல்லது லீகலாவோ விற்பனை செய்யறது யாரு? இஸ்ரேலோ அமெரிக்காவும் தான். சீனா அவங்க நட்பு நாடுகளுக்கு தான் விற்பனை செய்யுது. அப்புறம் வேற திருட்டுத்தனமா ஆயுதங்கள் வர்றது எங்க இருந்து? அமெரிக்காவில இருந்து வருது. இது உண்மையா இல்லையா? இஸ்ரேல், அமெரிக்கா இவங்க தான் இந்த மாதிரி எல்லா தீவிரவாத அல்லது தவறான வழிகளில் போற அந்த இது எல்லா ஆயுத சப்ளையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன பயம்? எல்லா வகையான அடக்குமுறைகளையும் எதிர்கொண்டு ரொம்ப பரிதாப நிலையில ஒரு ஏரியா இருக்குது அப்படின்னா அது ஆப்பிரிக்கா. உலகத்திலே நம்ம சாதி சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் மேலிருந்து கீழே அப்படின்னு போனோம்னா கடைசியில் பட்டியல் சாதியினர், பழங்குடியினர் பரிதாபத்துக்குரியவர்களா இருக்கிறாங்க இல்லையா. இதே நிலைமை சர்வதேச அளவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆப்பிரிக்கர்களுடைய நிலைமை. அவங்களுக்கு நிறம் மட்டும் இல்லை, பல்வேறு காரணிகள்ல அவங்க ஒடுக்கப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி ஒடுக்கப்பட்ட நாடுகள்ல இருந்து நீ வந்து அவங்கள தீவிரவாதி மாதிரி ஒன்று உருவாக்குறீங்கன்னா எவ்வளோ அயோக்கியத்தனம் இருக்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு வல்லரசு, ஏதோ ஒரு வல்லரசு நாடையே கட்டலாம்ல. வல்லரசு நாடுகள் உலகத்தில் ஆதிக்கம் பண்றதுக்காக இதை செய்யறாங்க. இப்போ அதுலேயும் முட்டாள்தனம் பண்ணியிருக்கிறாங்களா அல்லது வந்து அயோக்கியத்தனம் பண்ணியிருக்காங்களான்னு தெரியல. இதுல வந்து ஒரு பெண் அவ பயந்துருக்கிறா, அவளை வந்து சிறுத்தை மாதிரி மாத்துறேன், புலி மாதிரி மாத்துறேன்னு அதுக்கு ஒரு கதையை கொண்டு வரேன்றாங்க. ராணுவத்தில் சேர்க்கணும், அது பகவான் கேசரியோட கதை. அப்படி பண்றாங்க. என்னதான் சொல்ல வராருன்னா, எனக்கு ஓட்டு போடுங்க. ஓகே, இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்துருந்துச்சுன்னா இது வந்து ஓட்டு போடுங்கன்ற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்து எலெக்ஷன் இல்ல, இப்போ இடைத்தேர்தலில் ஓட்டு போடுங்க. ஓகே, அதுக்கு யூஸ் ஆகும். ஆமா, அவ்வளவுதான். விஜய் ரசிகர்களை சந்தோஷப்படுத்துறது என்ன இருக்குது? ஒன்று, விஜய் வந்து ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அல்லது ஸ்க்ரீன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இவ்வளவுதான். அவர் ஸ்க்ரீனில் நடிச்சிட்டு இருக்கிறாரு, அதுக்கப்புறம் ஸ்டேஜில் நடிக்கிறாரு. இப்போ ஸ்க்ரீனில் நடிச்சிருக்கிறாரு. என்ன மியூசிக்லாம் போட்டுக்கிறாங்க, டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க. இந்த பசங்களுக்கு என்ன அப்படின்னா, முதல் நாள் முதல் ஷோ போனோம், போய் நின்று ஆடணும். நான் தியேட்டரு பார்ப்பேன், காலையில் 4 மணி ஷோ, அது முடிஞ்சு மறுபடியும் 6 மணிக்கோ 7 மணிக்கோ ஒன்று ஆரம்பிக்குது. அந்த 4 மணிலேருந்து அடுத்த ஷோவுக்கு காத்திருக்கிற பசங்க கிடந்து ஆடிட்டு கிடக்குறாங்க. சரி, அப்புறம் ஓப்பன் பண்ணது பிறகு உள்ளேயும் போய் ஆடிட்டு இருக்காங்க. நீ என்னடா படத்தை பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பார்த்தா உள்ள ஒரு ஷோ ஓடிட்டு இருக்கும், வெளியே பாட்டு போட்டு விட்டுருவாங்க, வெளியே கிடந்து ஆடிட்டு இருக்கிறாங்க. இப்படியே தான் அதை என்ன படத்தை பார்த்து அவங்க என்ன என்ஜாய் பண்றாங்கன்னு நமக்கு புரிஞ்சுக்க முடியல. சரி, அது அவங்க தலைவிதி, அவங்க அப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு. ஆனா நமக்கு என்ன தலைவிதி? நம்ம இதெல்லாம் பார்த்து கருத்து சொல்லணும் அப்படிங்கிறது நம்மளுடைய தலைவி. இது வந்து டைவர்ஷன் மாதிரில போகுது. இப்போ வந்து நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் இந்தியா முழுதும் அங்கங்கே நடந்துட்டு இருக்கு. டெல்லியில ஒரு பெரிய போராட்டமாக நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் அங்கங்கே மாணவர்கள் போராடுறாங்க. அதை தொடர்ந்து போலீஸ் வந்து அடக்குமுறை செஞ்சுட்டு இருக்கு. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு இப்போ ஜனநாயகன் பார்த்து அவனோட காலையில் மாணவர்களும் இது மாதிரி இளைஞர்கள் போய் நிற்கிறது, அதுக்காக போலீஸை வந்து அங்கே குவிச்சு வைக்கிறது. நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க. அது மாதிரி ஒரு பெரிய போராட்டம் போயிட்டு இருக்கு, அதுக்கு இடையூறாக படம் வந்துட்டது போல நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் அவங்க அப்படி நினைக்கல. ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதுக்கு இடையூறாக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு 2 நாளாக காலேஜுக்குள்ளே பூந்து, கிளாஸ் ரூமுக்குள்ளே பூந்தெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்கெல்லாம் எஸ்எஃப்ஐ இருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினாலும் அரெஸ்ட், அமைதி வழியில போராட்டம் நடந்தாலும் அரெஸ்ட். இன்னைக்கு காலையில பீச்சை வந்து லாக் பண்ணி வச்சிருக்காங்க. எது? அங்க போய் போராட்டம் பண்ணிடுவாங்க. ஜல்லிக்கட்டு மாதிரி எங்க போராட்டத்துக்கு வந்து அப்படி ஆயிடுச்சு, என்ன பண்றது? மோடிஜி கூப்பிட்டு ஃபோன் பண்ணி திட்டினாருன்னு என்ன பண்றது அப்படின்னு ஜல்லிக்கட்டு அந்த மனசுல வச்சுக்கிட்டு ஒரு பீச்சையே லாக் பண்ணி வச்சிருக்கிறாங்க. எல்லா பக்கமும் கல்லூரிகள்ல காவலுக்கு ஆட்களை போட்டுக்கிறாங்க. எதுக்கு? வீதிக்கு வந்து போராடிடக்கூடாது. ஏன்? உங்களுக்கு படம் பிரச்சனை இல்லாம போகணும், மக்கள் அதை பார்த்து ஏமாறணும். இப்போ நீட்டு அதை ஒழிக்கிறது முக்கியமா, இல்ல இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்து கலாய்க்கிறது முக்கியமா? பார்த்து ரசிக்கிறது, கலாய்க்கிறது. எங்க அவங்க நம்மளை கலாய்க்கிறாங்க, படம் முழுக்க நம்மளை கலாய்க்கிற மாதிரி தான் இருக்குது. உட்காந்து பாக்குறவங்களை கலாய்க்கிற மாதிரி ஒரு படம் கடுப்பேத்துகிறார்கள் இவரான அப்படிங்கிற மாதிரி. அதுல காமெடியும் அப்படி சொல்லிக்கிற மாதிரி இல்ல, ஆக்ஷனுங்கிற பேர்ல என்ன இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் அந்த சீன ரோபோவெல்லாம் வருதான், சீனா ரோபோவெல்லாம் வருது,
நம்ம மிலிட்ரி அட்டாக் பண்றாங்க. இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, இப்ப சீனா வந்து ரோபோ வந்துச்சு பாருங்க. சீனா ரோபா அப்படின்றத அது சீனா மாதிரின்னு சொல்றான். ஓகே, சீனான்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு. இப்ப ரோபோ வச்சு அட்டாக் பண்ற அளவுக்கு டெவலப் ஆயிருக்கிறது சீனா தான். அப்ப அதெல்லாம் கொண்டு வந்து அதோட சண்டை போடுற மாதிரி என்ன இல்லாம வீடியோ கேம் மாதிரி இருந்தது பாக்குறதுக்கு. அது ஒரு ஃபைட்டு, அதுக்கு ஒரு உணர்ச்சி எல்லாம் இருக்கிற மாதிரி இல்லை, வீடியோ கேம் மாதிரி. மதன் கௌரி எல்லாம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுருக்கான். துப்பாக்கி எடுத்துக்கிட்டு வர்ற அப்படி சிரிச்சுட்டு நல்லா அவர் பேசுனாலே காமெடியா இருக்கும். அவரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் புரியவர். ஆமா, அவர் நிறைய விக்கிபீடியாவில் தேடுறாரு. நீ ஆயுதங்கள் பத்தியும் ஒரு விக்கிபீடியாவில் தான் தேடுற அப்படி, ரகசியமா எல்லாத்தையும் விக்கிபீடியாவில் தேடுற அப்படி. அவரை கூப்பிட்டு வந்து அது ஒரு இது என்ன நடக்குது அப்படின்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இதுல சில ரெஃபரன்ஸ் எல்லாம் தூத்துக்குடி துப்பாக்கி சுடு, அந்த மஞ்சள் கலர் பனியன் போட்டு வர்றாங்க இல்லையா, அந்த மாதிரி. எனக்கு இது எந்த நாட்டுல இந்த மாதிரி நடக்குதுன்னே தெரியல. சாராயம் குடித்து மக்கள் இறந்தாங்க அப்படின்னா நம்ம பார்த்தோம், முதலமைச்சர் வந்து உடனடியாக அவங்களுக்கு நிவாரணம் கொடுத்தது, நிறைய இந்த பேரலா பிடிச்சி அதெல்லாம் காலி பண்ணா பெரிய தீவிர நடவடிக்கை. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையே வரல. அந்த அளவுக்கு வந்து தீவிரமா ஒரு நடவடிக்கை எடுத்ததை நம்ம பார்த்தோம். ஆனா அந்த போராடுற மக்களை வந்து துப்பாக்கியால சுட்டு தள்ளுறாங்க. இப்ப அதுக்காப்பா சுட்டு தள்ளினாங்க? அது சொல்றது உங்களுக்கு தயக்கம்? அது வேற பிரச்சனை. அது வந்து யாரு, வேதாந்தான்ற ஒரு கார்பரேட் நிறுவனத்துக்கு எதிராக மக்கள் போராடும் போது துப்பாக்கி சூடு நடந்தது. நூலின்னு ஒரு பொண்ணு இறந்தா, நிறைய பேர் 16 பேர் இறந்தாங்க. ஏன் அதை ரெஃபரன்ஸா ஏன் வைக்க முடியல உங்களால? எதோட இணைக்கிறீங்க? ஆமா, இப்ப நான் வேதாந்தான்னு வச்சா இப்ப நான் முதலமைச்சர் ஆயிட்டேன். இப்போ அவங்க வந்து வேதாந்தாவை இப்ப திறக்க போறாங்க. இந்த மாதிரி படத்துல வச்சுனா வேதாந்தாவை திறக்கிறதுக்காக வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அவங்க முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதுல வந்து அந்த பிரச்சனையை விட்டுட்டு நீங்க வந்து கள்ள சாராய மரணம், திடீர்னு எம்ஜிஆரோட சாட்டையை தூக்கிக்கிறாரு, தூக்கிட்டு வந்து அடிக்கிறான்ட்டு போற. அப்படி ஒரு சினிமா பாக்குற மூடே வரல. ஏதோ ஸ்டேஜ்ல வந்து இந்த சின்ன பசங்க ஸ்கூல்ல வந்து சேர்ந்து நடிப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் அப்படி நின்றுகிட்டு முதல் சீனை பார்க்கும்போது தெரியும், எல்லாருமே பொசிஷன்ல ஸ்டேஜ்ல நிற்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி நின்றுக்கிறாங்க, அதே மாதிரி பேசுறாங்க. டிவி சீரியல்ல கூட இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் சோஃபா செட்ல உட்கார வச்சு பேச வைக்கிறாங்க. என்னையா இது இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கிறாங்கிற மாதிரி இருந்தது. ஒரு ஃபைட் சீன் கூட எமோஷன்ஸ் இல்லை, என்னெல்லாமோ பண்ணி வச்சிருக்காங்க. கச்சா 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 கச்சான்னு ஒரே சத்தம். என்னன்னா இது ஒரு 4 நல்ல பாட்டு கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி பசங்களுக்கு, டிவிக்கு பசங்களுக்கு, விஜய் ரசிகர்கள் என்ஜாய் பண்ற மாதிரி ஒரு 4 பாட்டு வச்சிருக்காங்க. அப்பப்போ மியூசிக். அனிருத்துன்னு ஒருத்தரை தூக்கிட்டீங்கன்னா அது பக்கா வீடியோ கேம். அது அவரு தான் அதை ஏதோ படம் மாதிரி மேக்கப் பண்ணி அப்படி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறாங்க. அந்த வடிவேலுக்கு மேக்கப் பண்ண மாதிரி தான் இருக்குது. அது பொம்பளை கட்ட போட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு படம் மாதிரி ஒரு மேக்கப் பண்ணி கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க. இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்ததுன்னா நிச்சயமா தளபதி ஜெயிச்சிருக்க மாட்டா. அப்படி அந்த தப்பு நடந்துருச்சு. பிஜேபி பண்ண சதி. அதை ரிலீஸ் பண்ண விட்டுருந்தோம்னா அப்பவே காரியத்தை போயிட்டு வீட்டுக்கு போயிருந்திருப்பாங்க, தமிழ்நாடு தப்பிச்சிருந்திருக்கோம். இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா தமிழ்நாடு மாட்டிக்கிச்சு, படம் தப்பிச்சிருச்சு. ஏன்னா இப்ப வந்து ஜனங்க சரசரையா போய் அந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஏற்கனவே ரிலீஸ் ஆன படத்தை 2வது ரிலீஸ் பண்ணதப்போ இப்படி பாக்குறீங்களா, அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ஆர்வம் அப்படின்னு வந்து புரியல. இல்ல அதுதான் பிரச்சனை. இப்ப அந்த பிரச்சனை தான் நம்ம பேச வேண்டிய பிரச்சனை. அந்த அளவுக்கு வந்து ஒரு மயக்கத்துல சினிமா மோகத்துல மக்கள் இருக்கிறாங்க, நம்ம அவங்களை அரசியல்படுத்த தவறு இருக்கிறோம் அப்படிங்கறதுதான் பிரச்சனை. இதை முன்னாடி வந்து இதை விமர்சனமா பார்ப்போம். இப்போ பாமகங்கிற ஒரு இயக்கமே வந்து அவர் போதைக்கு எதிராகவும் சினிமா கவர்ச்சிக்கு எதிராகவும் பேசிக்கிட்டே இருந்தாங்க. இன்னைக்கு எனக்கு சினிமாவுக்கு எதிராக கவர்ச்சிக்கு எதிராக பேசிய தலைவர்கள் எல்லாமே அவங்க பின்னாடி போய் நிற்கிறாங்க. திருமாவா இருந்தாலும் சரி, இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸா இருந்தாலும் சரி, இடதுசாரிகளா இருந்தாலும் சரி, எல்லாரும் அப்படியே அவங்களுக்கு பூசணாப்புல. இப்ப நேற்று நீட்டுக்கு எதிராக போராட்டம், மாணவர்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க, அங்கங்க ஆர்கனைஸ்டா வராங்க, இரவெல்லாம் கூட போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தை காவல்துறை அடக்குது. எப்படி அடக்குது? பேட்ஜ் இல்லாம போறாங்க, போலீஸா அல்லது ரவுடியா தெரியல, போய் அடக்குமுறை செய்யறாங்க. இப்ப அவங்க யாருன்னு அடையாளம் கொண்டு சொல்லணும்னா அவங்க பேர் தெரியணும். முத்துராஜ், ரங்கராஜன் ஏதோ ஒரு பேர் இருக்கும், இவர் தான் அடிச்சாருன்னு சொல்லணும். இப்ப அது இல்லாம வந்து அடிக்கிறாங்க அப்படின்னும் போது ரொம்ப அத்துமீறல், ரொம்ப அதீதமான அடக்குமுறை. இப்ப இதை சிபிஎம் கண்டிச்சிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் நீங்க செய்றீங்க, தப்பு, கட்டணம், சரி போங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை. இது கண்டனமே இல்லையா, சரி அடிச்சுட்டா போ அப்படிங்கிற மாதிரி இப்படி அவங்க இருக்கிறாங்க. இப்ப இங்க என்ன நடக்குது, நாடு முழுக்க என்ன ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, டெல்லியில எப்படி போராட்டம் நடந்துகிட்டு இருக்குது, அது சம்பந்தமான வீடியோக்கள் பார்க்கும்போது நமக்கு எமோஷனல் ஆகுது. அதான் இன்னைக்கு பூனாவில இருந்து ஒரு லேடி அங்க போறாங்க. நான் ஒரு லேடின்னு சொல்றேன், நிறைய பேர் போறாங்க. பூனால இருந்து, பாம்பேல இருந்து போறாங்க, ஹைதராபாத், தமிழ்நாட்டுல இருந்துலாம் நிறைய பேர் டெல்லிக்கு போறாங்க. மக்கள் உணர்ச்சி பெருக்கெடுத்து டெல்லி செலவுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. நீங்க தேட்டர் செலவு, ஜனநாயகன் செலவுன்றீங்க. சரி, ஜனநாயகன் படத்தை பாக்குறதுக்கு இவ்வளவு அடக்குமுறையா? இப்ப ஜனநாயகன் படத்துக்கு டிஸ்டர்ப் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஜனநாயக விரோதமான எல்லா அடக்குமுறையும் அரசு செய்யுது, விஜய் தலைமையிலான காவல்துறை செய்யுது.
இப்போ இதுல என்ன ஜனநாயகம் இருக்குது, எங்க ஜனநாயகம் இருக்கிறாரு? இப்போ அவர் வந்து நீட்டுக்கு எதிராக தான் போராடின, நான் வந்து எதிர்ப்பு நீட்டுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அமைச்சர்கள் வந்து நாங்க கண்டிப்பா வந்து நீட்டுக்கு எதிராக தாங்க இருக்கிறோம், நீட்டு வந்து நீக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நீட்டுக்கு மாத்தணும் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணா அங்க வந்து அடக்குமுறை பண்றாங்க. ஆமா, இது வந்து அதுக்கு ராஜ்மோகன் சொன்னாரு, அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், பெரிய படிப்பாளி இல்லையா, பயங்கர பேச்சாளர், ரொம்ப புத்திசாலித்தனமா சொல்றாரு. அவங்க ரோட்ல போராடினால அரெஸ்ட் பண்ணிட்டோம், இல்லைன்னா இப்ப மொத்தம் கொடுத்துட்டு வந்திருப்பீங்களா? ரோட்டுக்கே வரலையே, காலேஜுக்குள்ள இருந்தாங்க. அப்ப அவங்கள விட்டுருக்கணும்ல நீங்க? பொதுமக்களுக்கு டிஸ்டர்பா நீ ஜனநாயகம் படமே பொதுமக்களுக்கு டிஸ்டர்ப் தான். ஆமா, இன்னைக்கு காலைல கூட ரோட்ல இஷ்டத்துக்கு வண்டி விட்டு போனதெல்லாம் போலீஸ் அள்ளி போட்டு போயிருக்கு. ஆமா, அண்ணா போல ரோட்ல விட்டுட்டு போய் டிராஃபிக் ஃபுல்லா அங்க நீ ஒரு படம் முடிஞ்சு அடுத்த படம் ஆரம்பிக்கிற வரைக்கும் அந்த 2-3 மணி நேரம் ரோட்ல தான் நிக்கிறாங்க, நின்று ஒரே பாட்டு அது இதுன்னு கூத்தடிச்சுக்கிட்டு பேனர் கட்டிக்கிட்டு. இது முழுக்க நியூசன்ஸ்ல இது. இதெல்லாம் வந்து ஜனநாயகத்துக்கு விரோதமானது இல்லையா? பொதுமக்களுக்கு இடையூறு இல்லையா? அவங்களெல்லாம் நீங்க அரெஸ்ட் பண்ண மாட்டீங்களா? அப்படி கேள்வி கேட்டோம்னா நம்ம வந்து கேள்வி சொல்றாங்களே, திமுக சொல்லி தான் நீங்க இதெல்லாம் பண்றீங்க. இதுல திமுக எதுக்கு சொல்லணும்? திமுக தாங்க இந்த நீட்டு பிரச்சனையே வந்தது. இல்லைங்க, இப்ப நமக்கு சூடு சொரணை இல்லையா? இப்போ உங்க வீட்டுல குழந்தைகள் வராதா, எங்க வீட்டுல குழந்தைகள் வராதா? அவங்க எல்லாம் நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது இந்த பிரச்சனை வராதா, காலேஜுக்கு போகும்போது பிரச்சனை வராதா? நமக்கு அறிவு இல்லையா? இவங்க சொல்லி தான் நம்ம போராட வந்தோமா? நம்ம 10 வருஷமா பேசிட்டு இருக்கிறோம். என்னைக்கு நீட்டு அப்படின்னு ஒண்ணு வந்து நீட்னாங்களோ அன்னையில இருந்து நம்ம அதுக்கு எதிராக பேசிட்டு இருக்கோம். நம்முடைய சமூக ஊடகங்கள் பக்கங்களை போய் பார்த்தா தெரியும். அப்ப இருந்து நமக்கான இது இந்த மாதிரி திசை திருப்புற மாதிரி ஏதாவது விஷயங்கள் வந்தா கண்டிச்சிருக்கிறோம். 10 வருஷம் நம்ம பேசியிருக்கிறோம், நான் பேசியிருக்கிறேன், எல்லாரும் பேசியிருக்கிறோம், தமிழ்நாடே பேசியிருக்குது. தமிழ்நாடு 10 வருஷம் முன்னாடி பேசுனது இந்தியா 10 வருஷம் கழிச்சு பேசுது. இந்தியா பின்னாடி இருக்குது, நாம 10 வருஷம் முன்னாடி இருக்கிறோம். சார், அப்படி ஒரு முன்னாடி இருந்த ஒரு மாநிலத்தை எனக்கு ஆச்சரியமா இருக்குது. அங்க போராட்டம் நடக்குது, தடியடி நடந்துகிட்டு இருக்குது, அந்த வீடியோ. இன்னொரு பக்கம் இங்க ராவணம் மோண்டா ஒத்தையில் நிக்கிற ஏமண்டா எதுக்கு எதிராக நிக்கிறீங்க? நீட்டுக்கு எதிராக யாரையும் போடாம நிக்கிறீங்க, குறுக்கால் நிக்கிறீங்க. இந்த தேங்காவை நாய் உருட்டுறதுன்னு ஒரு பழமை சொல்லுவாங்க. தேங்காவை யாரையும் சாப்பிட விடாம நாய் உருட்டிக்கிட்டே இருக்கும். அது உடச்சு கொடுத்தாலும் சாப்பிடாது. ஸோ அந்த நாய்கிட்ட சிக்கன தேங்காய்க்கு நாய்க்கும் பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் பிரயோஜனம் இல்லை. வைக்க போற நாய் காவல் கத்த மாதிரி இருப்பாங்க. அந்த நாய் வைக்க போற சாப்பிடாது, மாடை பக்கத்துல போக கூடாது, வைக்க போற அப்படியே இருக்கும். அந்த மாதிரி ஆட்சி அதிகாரத்துல இருந்துட்டு நீங்களும் செயல்பட மாட்டீங்க. சரி நீ தான் வந்து முடங்கி போயிட்ட, நாங்க போராடுறோம்னு போனோம்னா அதையும் ஒடுக்குறீங்க. அப்படின்னா நீங்க இதுல என்ன ஜனநாயகத்தை நீங்க வந்து நிலைநாட்டிட்டீங்க? இதுக்கு நீங்க ஜனநாயகம்னு ஒரு படத்தை எடுத்து சாட்டைய சுத்துறேன் அப்படின்றீங்க. சாட்டை யாருக்கு எதிராக சுத்தி இருக்கிறீங்க? மக்கள் மேல சுத்தி இருக்கிறீங்க, போராடக்கூடிய சக்திகள் மேலதான் நீங்க வந்து உங்களுடைய அடக்குமுறையில செய்றீங்க. நீங்க ஏதாவது உங்களுக்கு ஒரு போராட்டம் மரபு இருக்குதா? எதுக்காக நீங்க போராடி இருக்கீங்களா? போராடி நல்லா போராடி. சாரி வேண்டாம், நீதி வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு போராட்டம் 3 நிமிஷம் நடத்துனீங்க. 3 நிமிஷம் அவர் பேசினாரு, அவ்வளவுதான். அவர் பேசினாரு, அப்புறம் முடிச்சுட்டு போயிட்டாங்க. போராட்டத்துக்கு பர்மிஷன் கொடுத்தது 1 மணி நேரம் கொடுத்துக்கலாம், அதுவே கம்மி. இப்ப நம்மலாம் போராட்டம் நடத்திருக்கிறோம் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் நிறைய பேர் பேசியிருப்பாங்க. அறிவுஜீவிகள் வருவாங்க, செயல்பாட்டாளர்கள் வருவாங்க, தலைவர்கள் வருவாங்க, கட்சி தலைவர்கள் பேசுவாங்க, பேச்சாளர்கள் பேசுவாங்க. டைம் இருக்கும். உங்களுக்கு 1 மணி நேரம் டைம் கொடுத்துருக்காங்க. அதே நீங்க 3 நிமிஷத்துல 9 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க. 3 நிமிஷம் அவர் பேசினாரு, அவ்வளவுதான். சாரி வேண்டாம், இது சாரி மாடல் அரசு அப்படி இப்படின்னாரு, அப்புறம் ஓடி போயிட்டாரு. வேற என்னதான் செஞ்சிருக்கிறீங்க? நேற்று ஒரு காவல்துறை கொட்டடி மரணம் லாக்அப் டெத் நடந்திருக்குது. பையன் பேர் வந்து அருணாச்சலம்னு பேர், 26 வயசு பையன். அடிச்சு கொண்டுக்கிறாங்க. ஸ்டேஷனுக்கு போகும்போது நல்லா தான் இருக்கிறான், ரொம்ப நல்லா இருக்கிறான். அப்புறம் ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது பார்த்தா முட்டை அடிச்சிருக்குது, தலையில அடிச்சு காயம் வந்திருக்குது, தலையில அடிச்சு கொண்டுக்கிறாங்க. உங்க போலீஸ் தான். இதுல என்ன ஜனநாயகம் இருக்குது? எங்க ஜனநாயகம் இருக்காரு? மக்களுக்கு பாதிப்புன்னா இவர் குதிச்சிருவாருன்ற மாதிரி படத்துல காட்டுறீங்க. இப்போ எங்க அப்படின்னா மக்களுக்கு பாதிக்கப்படும் போது நீங்க என்ன பண்றீங்க? படமாக போயிடுறீங்க. நீங்க போனாலும் பரவாயில்ல, தலைமைச் செயலாளரையும் கூட்டு போயிருக்கிறீங்க. அவன் இதுக்கு இவங்க பேசினாங்க பாருங்க. இது திமுக ஆட்சியின் போது முதல்வர் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த படம் பார்த்தாரு, ரஜினி படம் பார்த்தாரு. என்ன படம் இல்லையா? என்னடா படம் இது முன்னாடி வந்தது? இல்ல, படம் பார்க்கறது சரி. நான் என்ன சொல்றேன், படம் பார்க்கறது சரி. அந்த படம் பார்க்கறதுக்கு இவ்வளவு அடக்குமுறை தேவையான்னு கேட்கிறேன். நாட்டுடைய மொத்த பிரச்சனை இப்ப படம் பார்க்கலங்கிறது தானா? ஆமாங்க, டைவர்ட் பண்ணிடுவீங்களா? நீங்க தான் டைவர்ட் பண்றீங்கிறனா? இல்லைங்க, நீட்டுக்கு எதிராக நான் சொல்றது இல்லைங்க. திமுக திட்டம் போட்டு 10 நாளுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. 10 நாள் கழிச்சு கரெக்டா படம் ரிலீஸ் ஆகிற போது வந்து வேணுமுன்னே மாணவர்களை இறக்கி விட்டு போராட்டம் பண்ண வைக்குது. 20 நாளுக்கு மேல போராட்டம் போயிட்டு இருக்குது. அது டெல்லியில தான். இப்போவும் டெல்லியில தான் போராட்டம் போயிட்டு இருக்குது. எங்க பிரச்சனையாவது? அவர் வந்து சோனம் வாஞ்சு வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணும்போது இளைஞர்கள், மாணவர்கள் வீதியில வந்து தீவிரமா போராட்டம் வராங்க. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரும்போது நாடாளுமன்ற இது முற்றுகையிட போறாங்க. அடக்குமுறை வருது. அடக்குமுறை வரும்போது அடக்குமுறைக்கு எதிராக நாடு முழுக்க போராட்டங்கள் வருது. இப்போ போராட்டம் நடக்காத மாநிலம் தமிழ்நாடு. நீட்டுக்கு எதிராக போராட்டத்தை தொடங்கிய மாநிலம் தமிழ்நாடு. இதுக்கு பிறகு இப்போ இந்தியா முழுக்க போராட்டம் நடக்குது. தமிழ்நாடு ஜனநாயகம் படம் பார்த்துட்டு இருக்கு, வைப் பண்ணிட்டு இருக்கு, ராவண மோகண்டா அப்படின்னு. இது சீரழிவு இல்லையா?
ஒரு அரசியல் விழிப்புணர்வு இல்லாத ஒரு சமூகத்தை நீங்க உருவாக்குறீங்க அப்படின்றது இந்த நாட்டுக்கு ஆபத்து இல்லையா? அவரும் சொல்லியிருக்காருமே படத்துல, எல்லாத்துக்குமே வந்து போராட்டம் ஒன்னாவது தீக்குளிப்புன்னு போறது பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லைங்க, தீக்குளிப்புன்னு போறது தப்பு, மாற்றுக்கிறது இல்லை. போராட்டம் இல்லை அப்படின்னா உங்க படமே ரிலீஸ் ஆயிருக்காத. நீங்க கேஸ் போட்டீங்களா இல்லையா? போராட்டத்துல ஒரு வழக்கு நீதிமன்ற போராட்டம் தானே அது. போறீங்க தானே, தேர்தலில் வந்து பிரச்சாரம் பண்றீங்க, எதிர்கட்சியோட போராட்டம் பண்றது தானே அது. யாருடைய கருத்து வருதோ அவங்க மக்கள் ஆதரிப்பாங்க, அப்படித்தானே அது. போராட்டங்கிறது இல்லாம எங்க இருக்குது? எல்லா பக்கமும் போராட்டம் இருக்குல்ல. போராட்டம் கூடாதுன்னு நீ எப்படி சொல்லுவீங்க? சரிங்க, நாங்க போராடல, நாங்க ரெஸ்ட் எடுக்கிறோம், படம் பார்க்குறோம், நீங்களே வாங்கி கொடுங்க. நீட்டுக்கு தீர்வு திமுக சொல்ற மாதிரி இல்லையா? சரி, என்னவா இருக்குது அப்படின்னா அதை வந்து கண்கரண்ட் லிஸ்ட்ல இருந்து மாநில பட்டியலில் கொண்டு வரது தான் தீர்வா? சரி, கொண்டு வாங்க. யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க நீங்க? யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க தான் மாநில அரசு. சரி, கொண்டு வாங்க. திமுக மாதிரி நீங்க நடிக்க வேண்டாம், நிஜமாவே கொண்டு வாங்களேன். அதிகாரம் யார்கிட்ட இருக்குது? ஒன்றிய அரசு இருக்குது. ஒன்றிய அரசு கிட்ட நீங்க போராடி வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அது ஒரு பாசிச கட்சி, பாசிச ஆட்சி. அதனாலதான் அதை மாற்றணும், தூக்கணும்னு சொல்றோம். அதுக்கு எதிராக மக்கள் போராட்டம் வேணும், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணும்னு சொல்றோம். நீ அதெல்லாம் ஒடுக்குறீங்களே. அப்ப யாரோட கூட்டணி வச்சிருக்கிறீங்க நீங்க? ரகசியமா காங்கிரஸ் ஏமாத்துறீங்களா? நீங்க காங்கிரஸ் இப்போ அந்த உணவரது இருந்தார்ல சோனமா வச்சு வைஃப் வந்து சொல்லியிருக்கிறாங்க, ராகுல் பண்ணது வந்து பச்சை ஒரு அடையாள அரசியல் அது. ஆமா, போராட்டம் நடந்துகிட்டு இருக்கிறது ஜந்தர் மந்தர்ல. ராகுல் காந்தி அங்கெல்ல வரணும், போராடக்கூடியவர்களுக்கு ஆதரவாக தானே வரணும். ஆமா, இவர் தனியா ஒரு ரூட் எடுக்கிறாரு, பிரதமர் அலுவலகம் வந்து வைக்கி பேரணி அப்படின்ற மாதிரி தனியா சீன் போட்டுட்டு இருக்கிறாரு. சரி, அது முதல் நாள் போயிருக்கலாம்ல, ஏன் எப்போ போனீங்க? ஏன்னா அது பிரச்சனை தீவிரமாயிருச்சு, மக்களுடைய கவனம் பெற்றுருச்சு, நாடு முழுக்க மக்கள் அதை நோக்கி போறாங்க அப்படின்னு ஒன்று கவனத்தை முழுக்க உங்க பக்கம் எடுக்கிற முயற்சி பண்றீங்க. எனக்கு ரொம்ப உண்மையிலேயே ஜனநாயகத்தின் மீதான ரொம்ப கவலைகள் அதிகமாக இருக்குது. பிஜேபியோட நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, காங்கிரஸோட நிலைமை அது எப்படி இருக்குதுன்னே தெரியல, யார் நம்புறதுன்னு தெரியல. இதுல நம்ம இந்த ஜனநாயகன் படத்தை பார்த்துட்டு நம்ம கருத்து சொல்லணும், மக்கள் அதை பார்த்துட்டு கமெண்ட் சொல்லணும். எவ்வளவு பெரிய சித்திரவதை இதெல்லாம். இல்ல, ஜனநாயகம் படம் பாக்குறதே வந்து ஒரு சித்திரவதை. இப்ப நீ சொன்ன மாதிரி இது வந்து என்னன்னா, அந்த போராட்டத்தில் களத்தில் இருக்கிற கற்பம்பூச்சி பார்ட்டியினுடைய தலைவர், ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு வச்சுக்கலாம், ஒருங்கிணைப்பாளர் அவரும் முன்னாடி உண்ணாவிரதம் இருந்த சோனம் வான்சே அவருடையும் 2 பேருமே வந்து அமெரிக்க கைக்கூலிகள். அவங்க வந்து பணம் வாங்கிட்டு இந்தியாவுடைய அமைதியை கெடுக்கிறதுக்காக இந்த வேலை செய்யறாங்க, மாணவர்களை திசை திருப்புறாங்க, அவங்க வந்து சரியான வழிக்கு கொண்டு போல, வன்முறைக்கு நேராக அவங்கள தூண்டுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுலாம் வருது. அதே மாதிரி டிவிகேல இருந்து கொடுத்த அந்த அறிக்கையை கூட பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அமைதியான அறவழியில் போறாங்க. பிரதமர் இல்லை, பிஜேபி இல்லை, ஒன்றிய அரசு இல்லை, யாரை கண்டிச்சு இந்த அறிக்கை வந்ததுன்னு தெரியல, யார் எழுதி கொடுத்தாங்கன்னு தெரியல. ரொம்ப ரொம்ப முன்னையா இருக்குது. எனக்கு அது ரைட்டு, இவங்க கோழைகள், இவங்க இப்படித்தான் இருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க என்னவோ. ஆனா அந்த சோனம் வாங்சுக்கு வந்து 2018 ஒரு தேசிய உயரிய விருதை வந்து தூக்கி கொடுத்தது மோடிஜி. எதுக்காக? இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய சேவையை ஆற்றிருக்கிறார், மிகச்சிறந்த விஞ்ஞானி, சமூக பயன்படக்கூடிய ஒரு நீர் பற்றாக்குறை சரி செய்யறதுக்கான ஒரு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாருன்னு நீங்க தான் கொடுத்தீங்க. அப்புறம் திடீர்னு எப்படி அமெரிக்க கைகூலி ஆனாரு? சரி, அமெரிக்க கைகூலின்னு நீங்க ஒண்ணு சொல்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும்ல. அல்லது பிரதமர் சொல்லணும், அல்லது வந்து ராணுவத்துறை அமைச்சர் சொல்லணும், உள்துறை அமைச்சர் சொல்லணும். அப்படி சொல்றாங்களா? வாட்ஸ்அப்ல குசூடு விட்டுக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல சோசியல் மீடியாவில் அன்னோன் நம்பர்ஸ், அன்னோன் ஐடிஸ், யாருன்னே தெரியாத இந்த மாதிரி ஃபேக் ஐடியில இருந்து இதை பரப்பிட்டு இருக்கிறாங்க. இதை நம்பி இதில் கருத்து சொல்றதா? இல்ல, இதை நம்பி தானே மக்களும் ரியாக்ட் பண்றாங்கன்ற. இல்லப்போ அதுக்கு ப்ரூஃப் கொடுக்கணும்ல. நீ ஒரு போராட்டம் நடக்குது அப்படின்னா யாருக்காக நடக்குது? நீட் தேர்வுனால பாதிக்கப்பட்டது யாரு? மாணவர்கள், இந்திய மாணவர்கள். ஆமா, அப்படித்தானே? இந்திய மாணவர்களே உயர் சாதி மாணவர்கள் தான் வீதியில நிக்கிறான். இப்போ இடைநிலை சாதியை சேர்ந்தவர்களை விட உயர் சாதியை சேர்ந்தவர்கள் அதிகமா பாதிக்கப்பட்ட நம்புறான். ஏன்னா அவன் தான் எழுதுறான், அவனுக்கு தான் அந்த எக்ஸாமுக்கு ஒரு ஆண்டுக்கு 10 லட்சம் 15 லட்சம் செலவு பண்ணி அதை படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அவன் தான் கோவத்துல வீதிக்கு வந்திருக்கிறான். இப்போ இவங்க எல்லாருமே தீவிரவாதியா, அந்நிய கைகூலியா? சரி, அவங்களுக்கு அந்நிய கைகூலின்னா அதுக்கு ஏதாவது ப்ரூஃப் கொடுங்க. லட்சம் பேர் திரண்டு இருக்கிறாங்கல்ல. மோடிக்கு எதிராக பேசுறதே அந்நிய கைகூலி தாங்க. இவ்வளவுதான் இவங்க அரசியல். இப்போ மக்கள் வீதிக்கு வந்து போராடுறாங்க அப்படின்னா அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, போராடுறாங்க. இது வெறும் நீட் பிரச்சனை மட்டும் இல்லை, பல்வேறு பிரச்சனைகள் சேர்ந்து எதிர்காலம் குறித்த அவநம்பிக்கையிலிருந்து உருவாகி வருது. சரி, இப்போ இந்த அவநம்பிக்கை, இந்த இதெல்லாம் வந்து இதை பேச வேண்டியது வந்து மாநில அரசு இல்லை கட்சியாக எடுத்து பார்த்தாலும் டிவிகே தான் இப்போ ஆட்சியில் இருக்குது. அந்த டிவிகே கட்சி வந்து அவங்களுக்கு எதனா ஒரு எதிர்வினை ஆட்டணும். அவங்க சொல்கிற அறிக்கையை வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து தப்பான வழியில் போயிடக்கூடாது, யாரோட தூண்டுதல் இல்லை இது நடக்குது, இப்படியெல்லாம் தூண்டுதல் இல்லாமல் எப்படி நடக்கும்னு கேட்குறேன். தூண்டுதல் இல்லாமல் எப்படி நடக்கும்? இப்போ டிவிகேக்கு யார் ஓட்டு போட்டது? அதை தூண்டி விட்டது யாரு? டிவிகே தானே, விஜய் தானே. ஆமாம், தூண்டி தானே நடந்துச்சு. தூண்டுதலோட தான் எல்லாமே நடக்கும்.
தூண்டுதல் சரியா தப்பா? மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னும் போது அதுக்கு எதிராக போராடணும் அப்படின்னு யாரோ ஒரு அமைப்போ ஒரு கட்சி அறிவுஜீவிகள் தூண்டதான் செய்வாங்க. இன்னைக்கு வெற்றிமாறன், அப்புறம் வந்து அமீர், அதுக்கப்புறம் வந்து ப ரஞ்சித், 3 பேரும் சேர்ந்து போராட்டத்தை நடத்துறாங்க. எதுக்கு? மாணவர்களுக்கான நீட் பேன் பண்ணணும். அப்படித்தானே. அப்ப தாங்கள் பங்கெடுக்கிறது மட்டும் இல்ல, அது தூண்டி விடுறது தானே. சரி, தூண்டி விட்டா என்னன்னு கேட்கறேன். காந்தி விடுதலை வேணும்னு தூண்டி தானே விட்டாரு. தூண்டி விடுறதே தப்பா? தூண்டி விட்டு போராட்டத்துக்கு வந்தா தப்பா? போராட்டம் நியாயமானதா இல்லையா, அதுதான் பார்க்கணும். இந்த வகையில மோடி கூட அட்ஜஸ்ட் பண்ணி போகிறார், அமித்ஷா அட்ஜஸ்ட் பண்ணி போறார். அமித்ஷா கையில தான் டெல்லி காவல்துறை உள்துறைக்குள்ளதான் வருது, உள்துறைக்குள்ள இருக்குது. அங்க மக்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. பாசிச கட்சிக்கு எதிராக கூட போராடுவதற்கான ஜனநாயகம் இருக்குது. இங்க ஜனநாயகத்தை நிலைநாட்டுறேன்னு ஒருத்தர் படம் எடுத்து வச்சிருக்கிறாரு. ஜனநாயகம் இல்லையே, அப்புறம் என்ன? ஸோ இதுதான் அப்ப என்னன்னா, மையமாக இந்த நாடு பாதிக்கப்படக்கூடிய ஒரு மையமான ஒரு பிரச்சனைக்கு எதிராக போராடும் போது அதை திசை திருப்புவதற்கென்றே படத்தை ரிலீஸ் பண்ண மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஆக்சுவலா இது ஒரு பெரிய ஸ்கேம், இது பெரிய மோசடி. இதை அம்பலப்படுத்த வேண்டியது நம்முடைய கடமை நினைக்கிறேன். பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேயர்களே, மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். ஆடி தள்ளுபடி, அத்தனை பேரும் அள்ளும்படி. 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.